வெல்கம் டு வெட்டிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். நம்ம ஊர்லெல்லாம் பயங்கரமான மழை, அதாவது இந்த கோடை காலத்தில் கூட கடுமையான மழையும் கடுமையான காற்றும். இந்த ஏரியாவே பார்த்தீங்கன்னா குளுமையாக இருக்குது, ரொம்ப கூலாக இருக்குது, வெளியே போக முடியல, உடம்பெல்லாம் அவ்வளோ கூலிங்காக இருக்குது. ஆனால் எங்கள் திமுக காரனுங்க மட்டும் இப்படி அடுப்பு பற்ற வச்சது மாதிரி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, தக்க 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 தக்கன்ட்டு. பக்கத்தில் வயர் எரியுது, ஒரு பக்கத்தில் என்னெல்லாமோ எரியுது. காரணம் என்னன்னா, இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நடைபெற்ற மாணவர்களுக்கான அந்த 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு விருது வழங்கக்கூடிய நிகழ்வு மாமல்லபுரத்தில் வச்சு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில தளபதி அவர்கள் பேசிய பேச்சு, அதை விடவும் தாண்டி மாணவர்கள், ஒவ்வொரு மாணவர்களும் பேசிய பேச்சு, அந்த மாணவர்களுடைய பெற்றோர்கள் பேசிய பேச்சு இன்னைக்கு திமுகவை அப்படியே ஒரு நெருப்பு கனல்ல நிக்க வச்சது மாதிரி அவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. அதன் காரணமாக வழக்கம் போல அவர்கள் சமூக ஊடகங்கள்ல அவதூறுகளை அள்ளி தெளித்து கொண்டிருக்கிறார்கள். அதுல குறிப்பாக ராஜீவ் காந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தளபதியை ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் செய்கிறார் மாணவர்களுடைய கல்வியை பயன்படுத்தி அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி தளபதி அவர்கள் பேசிய பேச்சு, நீட்டு சம்பந்தமாக பேசிய பேச்சு, நீட்டு மட்டுமே வாழ்க்கையா அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். நீட்டு மட்டுமே வாழ்க்கை கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா, அதை திரித்து இவர் RSS குரலாக ஒலிக்கிறார். RSS தான் ஏழை மாணவர்கள் கல்வி கற்கக்கூடாது, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் கல்வி கற்கக்கூடாது, உங்களுக்கு இதுதான் வரும்னா இதுதான் நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரியான ஒரு குரலாக தளபதி அவர்கள், விஜய் அவர்கள் இன்றைக்கு ஒலித்திருக்கிறார். இது RSS மறு வடிவம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல திமுகவினுடைய ஊதுகுழல்கள் சமூக ஊடகங்கள்ல நமக்கு எதிராக கம்பு சுத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்க சொல்றது எதுவுமே எடுபடல. இருந்தாலும் இது சம்பந்தமான விளக்கத்தை நம்ம கொடுக்கணும். ராஜீவ் காந்தி சொல்றாரு சந்தர்ப்பவாத அரசியல்வாதின்ட்டு. யார் சந்தர்ப்பவாத அரசியல்வாதி அப்படிங்கிறத தெளிவுபடுத்த வேண்டியது நம்முடைய கடமை இல்லையா? அதை நம்ம இந்த வீடியோல தெளிவாக தெளிவுபடுத்தி விடுவோம். இந்த வெட்டிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன்ல வரும். ஸோ இன்றைக்கு மாமல்லபுரத்தில் வச்சு நடைபெற்ற கிட்டத்தட்ட 88 தொகுதியை சேர்ந்த மாணவர்கள், 10 மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள், அதிக மதிப்பெண், பொது தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்றவர்களுக்கு இன்றைக்கு தளபதியினுடைய கரங்களால் பரிசுகள் கொடுக்கப்பட்டது. குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த ஓவியாஞ்சலி சொல்லக்கூடிய மாணவி தமிழ்நாட்டிலே அதிக மதிப்பெண் பெற்றிருந்தார். அவருக்கெல்லாம் அந்த வைர தோடெல்லாம் கொடுத்து அந்த மாதிரி அவார்டு கொடுக்கக்கூடிய நிகழ்வு, அதற்கான பரிசு தொகை எல்லாம் கொடுத்து அந்த நிகழ்ச்சி இன்றைக்கு சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது. இதுதான் இன்னைக்கு ஃபுல்லா பேசு பொருளாக மாறி இருக்கிறது. ஒவ்வொரு மாணவர்களும், அதாவது தாவேகா என்ன சாதிச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே நேற்றைய தினம் நடைபெற்ற நிகழ்வுல தெளிவான பதில் இருக்கிறது. பொதுவாக அந்த மாணவர்களுக்கு அரசியல் தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நேற்றைக்கு அங்க வந்து பேசிய மாணவிகள் ஒவ்வொருத்தரும் அரசியலை பேசினாங்க. குறிப்பாக ஒரு மாணவி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, தளபதி அவர்கள் சாதியை தள்ளி வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை நான் என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்றேன். அதை பத்தி பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, அம்பேத்கர் சொன்னார் சாதிதான் சமூகம் என்று சொன்னால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவருடைய வழியில் நீங்கள் சாதியை தள்ளி வைக்க சொல்றீங்க, நிச்சயமாக அதை நாங்கள் பின்பற்றுவோம், வருங்காலத்துல ஒரு சிறந்த தலைமுறையாக, சிறந்த தலைவர்களாக நாங்க இருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு சகோதரி, ஒரு மாணவி உறுதிமொழி எடுத்துக்கொண்டார். அதற்கு பிறகு ஒரு தந்தை என்ன சொன்னார்னா, நீட்டு ஒழிக்கிறோம்னு சொல்லி ஆசை வார்த்தை கூறி பொய் வாக்குறுதியை கொடுத்து இன்னைக்கு வந்து நீட்டுக்கு தனியாக டெக்ஸ்டைல்ல டாப்ஸ் மட்டும் தான் விற்குது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். இன்னொரு தாய், ஒரு மாணவியினுடைய தாய், மதுவால் இந்த தமிழ்நாட்டில் எத்தனை குடும்பங்கள் சீரழித்து கொண்டிருக்கிறது என்பதற்கு அவர் ஒருவர் அடையாளம். அந்த கண்ணீரோடு அடையாளப்படுத்தி இருந்தார் மக்கள் மத்தியில. அது தெளிவாக சொல்றாங்க. 2026 அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் இதற்கு ஒரு மாற்றம் வரணும். எத்தனை குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய குடும்பமே, என்னுடைய கணவர் மதுவால வந்து இதாயிட்டாரு, மதுவால அவருடைய வாழ்க்கை போயிடுச்சு, என் குழந்தைய நான் தன்னந்தனி பெண்ணாக கஷ்டப்பட்டு இன்னைக்கு அவளை சாதிக்க வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். பல விஷயங்கள்ல பல பேரும், ஒருத்தர் வந்து கல்விக்காக தளபதி செய்யக்கூடிய இந்த சேவைக்காக அவரை இளைய காமராஜர் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டம் கூட கொடுத்துருந்தாங்க. இப்படி பல விஷயங்கள் ஒவ்வொருத்தருடைய மனசுல தோணுன விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதுதான் இன்னைக்கு திமுகவுக்கு மிகப்பெரிய வைத்தறிச்சலை ஏற்படுத்தி இருக்கிறது. எங்கடா விமர்சனம் செய்வதற்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. தளபதி பேசிய ஒரு பேச்சு, அது ஒரு பேசுனது சிறப்பாக இருந்துச்சு.
அந்த பேச்சுல குற்றம் ஏதாவது பொதுவா இந்த மாமியார் மாதிரி ஏதாவது மருமக செஞ்சா குற்றம் கண்டுபிடிப்பாங்க இல்லையா, அதே மாதிரி இதை குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் அப்படியே நோட்டம் போட்டுட்டு இருந்துச்சு. எங்க சாப்பாடு போடுற இடத்துல யாருக்காவது ஊறுகாய் வைக்காம விட்டுருவாங்களோ, யாருக்காவது சாம்பார் ஊத்தாம போயிடுவாங்களோ, இதையெல்லாம் ஒரு குற்றமா சொல்லலாம்னு சொல்லி சில திமுகவுடைய 200 ரூபா ஊப்பிகள் பத்திரிகையாளர்கிற பேர்ல, ஊடகவியலாளர்கிற பேர்ல, அரசியல் விமர்சகர்கள் அந்த பேர்ல இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் எதிர்ப்பு பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய நேரத்துல தளபதி அவர்கள் பேசிய ஒரு பேச்சு, அதுல ஒரு சின்ன ஒரு பூரி அவங்களுக்கு கிடைச்ச உடனே அதை புடிச்சு அப்படியே மேல வராங்களாம், விமர்சனம் பண்றோம் அப்படின்னு சொல்லி. அதையும் நாம தகர்த்து எரிஞ்சிட்டோம் அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. அப்படி தளபதி என்ன பேசினார் அப்படின்னா, நீங்க எல்லாருமே கேட்டிருப்பீங்க. முதல்ல அவர் பேசும்போதே யங் லீடர்ஸ் அப்படின்னு சொல்லி தான் தொடங்கினார். அதாவது இளம் தலைவர்களே மற்றும் பெற்றோர்களே அப்படின்னு சொல்லி தான் தொடங்கினார். அதுல அவர் பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொன்னார். என்ன அப்படின்னா, நீட்டு மட்டும்தான் வாழ்க்கையா அப்படின்னு சொல்லியிருந்தார். அதாவது நீட்டு மட்டும்தான் வாழ்க்கையான்னு சொல்றது இவங்க எந்த அர்த்தத்துல கொண்டு போறாங்கன்னா, பாஜக சொல்லுவோம் இல்லையா, இந்த சமூகத்தை சேர்ந்தவன் இந்த தொழிலை செய்யக்கூடியவன் அவனுடைய மகன் அந்த தொழிலை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சீமான் சில விஷயம் பேசியிருப்பாரு. நீட்டு எல்லாரும் படிச்சு மருத்துவர் ஆயிட்டா யார் நோயாளியா இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார் இல்லையா, லூசுத்தனமா. அதையும் இதையும் கம்பேர் பண்ணி பேசியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இவர் RSS ஒரு குரலாக ஒலிக்கிறார். RSS தான் மாணவர்களுக்கு கல்வி முக்கியம் இல்லை அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. தளபதி விஜயும் அதே மாதிரி கல்வி முக்கியம் இல்ல, நீட்டு மட்டும்தான் வாழ்க்கையா, கல்வி மட்டும்தான் வாழ்க்கையா அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி வழக்கம் போல அவர்களுடைய உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல ஒரு விஷயம், கல்வி எவ்வளவு முக்கியமானது என்பதை உணர்ந்த காரணத்தினாலதான், மாணவர்களுக்கு உணர வைக்கக்கூடிய தேவை இருக்கக்கூடிய காரணத்தினாலதான் தொடர்ந்து 3 வருஷமா இல்ல, பல வருஷமா மக்கள் இயக்கம் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து 3 வருஷமா மாநில அளவுல இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெறுகிறது. அந்த நிகழ்வுல கலந்து கொண்ட ஒவ்வொரு மாணவர்களும் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, கடந்த வருடம் இந்த மாதிரி நடந்துச்சு, இந்த வருஷம் நான் அதிக மதிப்பெண் பெற்று அண்ணன் கையால் அவார்டு வாங்குவேன் அப்படிங்கிற நோக்கத்தை முன்னிறுத்தியே நான் நல்லா படிச்சேன் அப்படின்னு சொல்லி மாணவிகள் சொன்னாங்க. இப்ப இதுல இருந்து தெரியலையா, தமிழக வெற்றி கழகமும் தளபதி விஜய் அவர்களும் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவோ நிகழ்வுகள் நடைபெறுகிறது. அதையெல்லாம் விட்டுக்கிட்டு ஏன் ஒவ்வொரு வருஷமும் மாணவர்களுக்கு 10 மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்விக்காக இந்த மாதிரி நிகழ்ச்சியை நடத்தணும், கல்வியினுடைய முக்கியத்துவம் உணர்ந்தனாலதான் நடத்தணும், அதிகமாக மார்க் வாங்கணும், நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிற மோட்டிவேஷனை மாணவர்களுக்கு உருவாக்குவதற்காகவே இந்த நிகழ்வு. இது 3 வருஷமா இப்படி நடக்குதுன்னு சொன்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலையும், ஒவ்வொரு நகரத்திலையும், ஒவ்வொரு இடத்திலையும் இதை விடவும் தாண்டி கல்விக்காக தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் உதவி செய்கிறார்கள். கல்வி கட்டணம் செலுத்துவதற்கு வசதி இல்லாத மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் செலுத்தப்படுகிறது. கல்லூரி கட்டணம் செலுத்துவதற்கு வசதி இல்லாதவர்களுக்கு கல்லூரி கட்டணம் செலுத்தப்படுகிறது. மாலை நேர வகுப்புகள், இலவச டியூஷன் வகுப்பு தமிழக வெற்றி கழகத்தால் எடுக்கப்படுகிறது. அடுத்து என்ன படிக்கலாங்கிறத மாதிரி மோட்டிவேஷன் கொடுக்கறாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்திலையும் கல்விக்கு தமிழக வெற்றி கழகம் மிக பெரிய அளவுல முக்கியத்துவம் கொடுக்கறதுனாலதான் மாணவர்கள் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிக்கிறார்கள். இன்றைக்கு அதிகமாக மாணவர்கள் ஆதரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக, ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. நீங்க பாக்குறீங்க, பட்டம் பெறக்கூடிய இடத்துல கூட தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியை பறக்க விடுறாங்க. கல்லூரி ஆண்டு விழாவில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பாடல்கள் ஒலிக்கப்பட்டு மாணவர்கள் ஆடுகிறார்கள் அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு மாணவர்கள் மத்தியில் தமிழக வெற்றி கழகம் ஊடுருவி இருக்கிறது அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. இது திமுகவுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு தான் மக்களை குழப்புவதற்காக மடைமாற்றக்கூடிய அரசியலா இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒண்ணு. இன்னொரு விஷயம், தளபதி அவர்கள் அந்த விஷயத்தை ஏன் நீட்டு மட்டும்தான் வாழ்க்கை அப்படிங்கிறத சொன்னார் அப்படின்னா, இன்றைக்கு பல மாணவர்கள் நான் பார்த்திருக்கிறேன், 4 வருஷமா +2 முடிச்சுட்டு 4 வருஷமா தொடர்ந்து நீட்டுக்கு மட்டுமே படிச்சுட்டு இருக்கக்கூடியவர்கள் எனக்கு தெரியும். இவர்கள் தொடர்ந்து நீட்டுக்காகவே முயற்சி பண்றாங்க. இந்த நீட்டு ஒருவேளை அவர்கள் அதுல கிடைக்கல அப்படின்னு சொன்னா இவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, இது இல்லை அப்படின்னா வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மனநிலையில வராங்க. அதன் காரணமாக தான் இன்னைக்கு பல மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன் முதல்வர் அவர்கள் அவருடைய ட்வீட் போடலையா, ஒரு மாணவியினுடைய இறப்புக்கு பிறகு நீட்டு மட்டுமே தேர்வல்ல அப்படின்னு அவர் போடலையா? அப்படின்னா அவரும் RSS ஊதுகுழலாக, அவரும் RSS கருத்தியலை தான் அதுல வெளிப்படுத்தினாரா? மாணவர்கள் இதுதான் இதோட என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, என்னுடைய எதிர்காலமே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கக்கூடிய நேரத்துல, இல்ல இதை தாண்டி உனக்கு வாய்ப்புகள் இருக்கிறது, நீட்டு மட்டும் வாழ்க்கை கிடையாது, இதை தாண்டி உனக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையை ஊட்டக்கூடிய விதத்துல தளபதி அவர்கள் பேசியிருந்தாங்க. இது திமுக காரனுக்கு நல்லாவே தெரியும். இருந்தும்
இன்னைக்கு உருட்டுறதுக்கு வேற எதுவுமே கிடைக்காத உடனே இதை தூக்கி வச்சு அப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டார் அப்படி பேசிட்டாரு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த ராஜீவ் காந்தி, இந்திரா குமார் தேரடி மாதிரி. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, தளபதி பேசும்போது தெளிவா ஒரு விஷயத்தை சொன்னார். சாதி மதம் அதை தள்ளி வைங்க அப்படிங்கிறத தெளிவா சொல்லிட்டாரு. சாதி மதம் தள்ளி வச்சிருங்க. விவசாயிகள் சாதி பார்க்கறது இல்ல. விவசாயிகள் சாதி பார்த்தா எல்லாருக்கும் உணவு கிடைக்குமா? இயற்கை சூரியனும் காற்றும் சாதி பார்த்தா எல்லாருக்கும் கிடைக்குமா? அவங்க சாதி பார்க்கறதில்ல. நாம மட்டும் ஏன் சாதியை பார்க்கணும்? எப்படி போதையை நம்ம தள்ளி வைக்கிறோமோ அதே மாதிரி சாதி மதத்தை தள்ளி வச்சிருங்க அப்படிங்கிறாங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டில் சாதி மதத்திற்கு எதிராக பேசக்கூடிய தைரியம் இந்த ஒரே தலைவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தான். வேற எல்லா கட்சியும் ஏதோ ஒரு சாதிய ஏதோ ஒரு மதத்தினுடைய ஆதரவோடு தான் தமிழ்நாட்டில் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த சாதியும் மதமும் தேவைப்படுது. வெளிப்படையா பேசும்போது வேணா ஜால்ஜாப்புக்காக பேசுவாங்களே தவிர உள்ளுக்குள்ளாடி சாதி சங்கங்களை வளர்த்து விட்டு தான் அவர்கள் அரசியல் செய்கிறாங்க. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நம்ம பார்க்கலாம், ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்திக்கிட்டு நம்ம எல்லாம் தீயிலிருந்து வந்தவங்கன்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் பேசினார். ஏன்னா அவங்களுக்கு அது தேவை இருக்குது. சாதியையும் மதத்தையும் சொல்லி அதன் மூலமாக மக்களை ஒன்றுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒருபோதும் தேவையில்லை. ஒரு மாற்று அரசியலை விதைச்சுக்கிட்டு இருக்கிறோம். வெற்றி தோல்வி தேர்தலில் கிடைக்கிறது 2வது விஷயம். நாங்கள் இதை வெற்றியா பார்க்கிறோம். இன்னைக்கு ஒரு மாணவி சொன்னார் இல்லையா, சாதியை விட்டொழிந்து விட்டு சிறந்த தலைவர்களாக நாங்கள் உருவாகுவோம்னு சொன்னாங்க இல்லையா. இதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றியாக நாங்க பார்க்கிறோம். இன்றைய மீட்டிங்ல இதையும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் பேசியிருந்தாரு. இதை பத்தி திமுக காரன் ஒருத்தனும் பேச மாட்டான். ஆனா அந்த நீட்டு சம்பந்தமா பேசினதை மட்டும் ஒரு பெரிய பூதாகரமா வச்சு அதை வச்சு பேசக்கூடியவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நீட்டை பத்தி பேசும்போது 2 பேருக்கு மிகப்பெரிய குடைச்சலா இருக்கும். ஒன்னு பாஜகவுக்கு. இந்த அயோக்கியத்தனமான தேர்வை கொண்டு வந்ததே, மாணவர் மத்தியில திணிச்சதே இந்த ஒன்றிய பாஜக அரசாங்கம் தான். அவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வைத்தறிச்சலை கிளப்பும். ஆனா இன்னைக்கு திருடனுக்கு தேல் கொட்டுறது மாதிரி சைலண்டா இருக்கிறாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு மாற்றுக்கத்தை சொன்னாங்கன்னா அதை வச்சு தமிழகத்துல அவர்களை வச்சு செய்யக்கூடிய அளவுல தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். ஏற்கனவே மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு போய் இருக்கிறார்கள். நீட் அப்படின்னு சொன்னாலே மக்கள் முதல்ல தங்களுடைய எதிரியாக கருதுவது பாஜகவை தான். அதுல மாற்று கருத்தே கிடையாது. எல்லாருக்கும் இது தெரியும். 2வது திமுக தான் கடந்த 2021 தேர்தலுக்கு முன்னாடி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை ஒழிப்போம், அதற்கான ரகசியம் எங்களுக்கு இருக்குன்னு சொல்லி பொய்யான வாக்குறுதியை கொடுத்து ஆட்சிக்கு வந்த 4 வருஷமாயும் அதை நீட்டை ரத்து செய்வதற்கு முடியல. இந்த 5 வருஷமா மக்களை ஏமாற்றுவதற்கு, மக்களை மடைமாற்றுவதற்கு அவர்கள் செஞ்ச முயற்சியை நீட்டை ரத்து செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அவர்கள் அந்த முயற்சியை செஞ்சிருந்தாங்கன்னா நிச்சயமாக அவர்களால் வெற்றி பெற்றிருக்க முடியும். ஆனா அவர்கள் செய்யல. தங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் இந்த டாஸ்மாக் ஊழல்ல அதன் காரணமாக அவருடைய வீடுகளில் ரெய்டு நடந்ததுக்கு பிறகு தன்னுடைய மகனோ தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களோ இதுல சிக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டெல்லிக்கு பயணப்பட தெரிஞ்ச ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த நீட்டு விஷயத்திலிருந்து நீட்டை ரத்து செய்வதற்கு என்ன செய்யணும், அதற்காக ஒன்றிய அரசை சந்திக்கவோ மோடியை சந்திக்குவதற்கான முயற்சியில அவங்க இறங்கல. சும்மா சட்டமன்றத்தில் ஒரு மசோதாவை மட்டும் தாக்கல் செய்து விட்டு நாங்க எது கேட்டாலும் நாங்க தீர்மானம் போட்டிருக்கிறோம், சட்டமன்றத்தில் மசோதா நிறைவேற்றிட்டோம், ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கல, குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுக்கலன்னு சொல்லி அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆளுநர் ஒப்புதல் கொடுக்காதது மிகப்பெரிய அயோக்கியத்தனம். குடியரசுத் தலைவர் அந்த சட்ட திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுக்காதது மிகப்பெரிய தவறு. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதற்கு எதிராக திமுக போராடிச்சுன்னு சொன்னா நிச்சயமாக நம்மளும் கூட நிற்போம். ஆனா போராடல அப்படிங்கிறத இங்க நிதர்சனமான உண்மை. அதுல இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல திமுக அம்பலப்பட்டு போய் இருக்கிறது. எதை தன்னுடைய ஆயுதமாக, நீட்டை தன்னுடைய ஆயுதமாக எடுத்து மக்கள் மத்தியில பிரச்சாரம் செய்து அதன் மூலம் மக்களுடைய ஆதரவை பெற்று வெற்றி பெற்றார்களோ அந்த ஆயுதம் இன்றைக்கு அவர்களை நோக்கியே திரும்பி இருக்கிறது அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. அதுதான் இன்னைக்கு திமுகவுக்கு மிகப்பெரிய வைத்தறிச்சலை கிளப்பி இருக்கிறது. 2வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ராஜீவ்காந்தி பேசும்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களை ஒரு சந்தர்ப்பவாத அரசியல்வாதி அரசியல் செய்கிறார் அப்படிங்கிறாங்க. சந்தர்ப்பவாத அரசியலை யார் செய்கிறார்? நாம் தமிழர் கட்சியில இருந்துகிட்டு இதே திமுகவை கேவலமாக மிக கேவலமாக திட்டியவர் ராஜீவ்காந்தி அவர்கள். நாம கூட இன்னைக்கு திமுகவை விமர்சனம் செய்கிறோம். இந்த அளவுக்கு கேவலமா விமர்சனம் செஞ்சது கிடையாது. ராஜீவ்காந்தி எந்த அளவுக்கு கேவலமா செஞ்சிருக்கிறார்னா, திமுகவுடைய தலைவர் கலைஞர் அவர்களை, கலைஞருக்கு 4 பொண்டாட்டி, அதுல 4வது பொண்டாட்டி பிரபலமான நடிகை அந்த திமுக கட்சியில் இருந்தாங்க. அவங்க இப்போ பாஜக இருக்கிறாங்க, தேசிய மகளிர் அணியில வரைக்கும் இருக்கிறாங்க. நான் பேர் சொல்லல. பூல முடியக்கூடிய ஒரு நடிகை. அந்த நடிகையோடு சேர்த்து வச்சு கலைஞரை திட்டினவர் இந்த ராஜீவ்காந்தி. அவர் இன்னைக்கு சந்தர்ப்பவாத அரசியலை பத்தி பேசுறாரு. இன்னைக்கு அவர் போட்ட ட்வீட்ல ஒரு இடத்துல சீமானை கோட் பண்றார். என்ன அப்படின்னா,
எல்லாரும் மருத்துவர் ஆயிட்டா யார் தான் நோயாளி அப்படின்னு சீமான் சொல்றது மாதிரி இருக்கு அப்படிங்கிறது. எல்லாரும் மருத்துவர் ஆயிட்டா யார் தான் நோயாளின்னு சீமான் சொல்லும் போது சீமான் கட்சியில் இருந்தவர் இதே ராஜீவ் காந்தி இதே மாதிரியான கருத்துக்களை தான் வெளிப்படுத்தி இருக்கிறார். பழைய வீடியோக்களை எடுத்து இந்த வீடியோல ஆட் பண்ண முடியும். வீடியோவுடைய லெங்த் அதிகமாயிரும். அது மட்டும் கிடையாது, சில பேர் காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடிச்சிருவான். ஏற்கனவே 2 ஸ்ட்ரைக் விழுந்து கிடக்கு. அதனால அந்த மாதிரி வீடியோக்களால நான் ஆட் பண்ணல. சமூக ஊடகங்கள்ல குறிப்பாக யூடியூப்ல ராஜீவ் காந்தியினுடைய பழைய பேச்சுக்கள் கொட்டி கிடக்கிறது, தேவைப்படக்கூடியவங்க எடுத்து பார்க்கலாம். அந்த மாதிரி ரொம்ப மோசமா கேவலமா இதே முக ஸ்டாலின் தான், இதே உதயநிதி ஸ்டாலின் தான், இதே கலைஞரை திட்டி தீத்த ராஜீவ் காந்தி இன்னைக்கு இருந்துகிட்டு திமுகல ஒரு பொறுப்பு கிடைச்ச உடனே அப்படியே மாத்தி பேசுறார். சந்தர்ப்பவாத அரசியல்வாதி யார்? இன்னைக்கு கல்வி தளபதி கல்விக்கு எதிராக பேசிட்டார் சொல்லக்கூடியவங்க ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பாக காங்கிரஸ்காரன் வாங்கி கட்டிக்கிட்டீங்க. என்ன சொன்னீங்க? காமராஜர் அவரை கல்வி கண்டிருந்த காமராஜர் சொல்றாங்க, அவரு பள்ளிகளை புதுசா திறக்கல, ஏற்கனவே ராஜாஜி காலத்துல மூடின பள்ளிகளை தான் திறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காமராஜருக்கு எதிராக பேசி காங்கிரஸ்காரர்களுடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளான நபர் தான் ராஜீவ் காந்தி. ராஜீவ் காந்தி எவ்வளவு பெரிய சந்தர்ப்பவாதி அப்படிங்கிறது ஊருக்கே தெரியும். நாம் தமிழர் கட்சியில இருந்து திமுகவை திட்டியே பிரபலமாகி வயர் வளர்த்து அதற்கு பிறகு அந்த கட்சியில பொறுப்புகளை பிரச்சனை பதவியில பிரச்சனை வந்த உடனே அப்படியே அங்கிருந்து திமுகல ஐக்கியமாயிட்டீங்க. திமுகவுல நல்ல பொறுப்பு கிடைக்கிறதுமா 2 தகுதி தான். திமுகவுல ஆண்டாண்டு காலமாக அடிமையாக இருக்கிறார்கள். யூபியா இருக்கிறான், கலைஞர் காலத்திலிருந்தே இருக்கிறான். அவனுக்கெல்லாம் எந்த பொறுப்புகளும் பதவிகளும் முக்கியமான பொறுப்பு வரல. திமுகவுல மிக முக்கியமான பொறுப்பு வரணும்னா 2 விஷயம் இருக்கணும். ஒண்ணு, அவன் அமைச்சர், பெரிய ஏற்கனவே திமுக இருக்காங்க இல்லையா பெரிய தலைகள், அவர்களுடைய பிள்ளைங்களாக இருக்கணும். இல்ல அப்படின்னா மாற்று கட்சியில இருந்து வந்துடணும். பாருங்க, சேகர் பாபு, நம்ம ராஜீவ் காந்தி, இவங்கெல்லாம் மாற்று கட்சியில இருந்து வந்தவர்கள். இவர்களை வச்சுதான் இன்னைக்கு திமுகவே ஓடுது. அடுத்து தளபதி இன்னொரு விஷயத்த தெளிவா சொல்றாரு. அது பெரியாருடைய ஒரு கொள்கையாக கூட இருக்குது. அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே அறிவியலாக அணுகணும் அப்படிங்கிறது. அது எதிர்காலம் மட்டுமல்ல, இப்ப இருக்கக்கூடிய நிகழ்காலமே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி தொழில்நுட்பங்கள் நிறைந்த ஒரு காலமாக இருக்கிறது. இதை நாம அப்ரோச் பண்ணும்போது அறிவியலையும் தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தி அணுகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார். கொஞ்ச நேரம் பேசினாலும், தளபதிக்கு பேச தெரியல சொல்றாங்க இல்லையா, அதிக நேரம் பேசுறது, ஆர்ப்பரிப்போட பேசுறது இல்ல மேட்ரு. கொஞ்ச நேரம் பேசினாலும் சொல்ல வந்த விஷயத்தை தெளிவா நெத்தி பொட்டுல அடிச்சது மாதிரி சொல்லக்கூடியவங்க தான் ஒரு சிறந்த பேச்சாளர். தளபதி அவர்கள் தன்னை ஒரு சிறந்த பேச்சாளராக இன்றைக்கு மக்கள் மத்தியில காண்பித்திருக்கிறார். மாணவர்கள் மத்தியில என்ன பேசணுமோ அதை தெளிவா பேசியிருக்கிறாரு. இன்னொரு விஷயத்த கரெக்டா சொல்லியிருக்கிறாரு. நீங்க ஓட்டுக்கு காசு வாங்குறவங்க காசு வாங்கக்கூடாது. வரக்கூடிய தேர்தலாம் வண்டியா கொண்டு தட்ட போறாங்க. ஏன் அப்படின்னா, இன்றைக்கு தமிழகத்துல திமுகவை எதிர்ப்பதற்கு, திமுக மட்டுமல்ல அதிமுகவையும் எதிர்த்து ஒரு ஃபோர்ஸ் எந்த விதமான கரப்ஷன் அதற்கும் ஆளாகாமல் மக்களுடைய செல்வாக்கை மட்டுமே நம்பி களத்துல வருதுன்னு சொன்னா, எங்களை தோல்வியடைய வைப்பதற்கு உங்க கையில இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் பணம் மட்டும்தான். இந்த பணத்தை எப்படி வண்டியா இறக்கி வெட்டி போடலாம் அப்படிங்கிற முயற்சியில தான் திமுகவும் அதிமுகவும் இறங்கும். அதை முன்னெச்சரிக்கையாக மக்கள் மத்தியில சொல்லி இருக்கிறார்கள். வரக்கூடிய தேர்தல்ல நீங்க எவ்வளவுதான் பணத்தை வண்டியா இறக்குனாலும் உங்களுக்கு கடந்த தேர்தல் மாதிரி இந்த தேர்தல் இருக்க போறது இல்லை அப்படிங்கிறதையும் எச்சரிக்கையாக சொல்லிக்கொள்கிறோம். அடுத்த வாரத்துல இன்னொரு விடுபட்ட மற்ற மாவட்டங்களுடைய மாணவர்களையும் சந்தித்து இதே மாதிரி பேச இருக்கிறார்கள். இதுல ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, பல மணி நேரங்கள் கால் கடக்க நின்று ஒவ்வொருத்தரையும் வரக்கூடியவர்களை வரவேற்று அவர்களுக்கு பேசுவதற்கான வாய்ப்பை கொடுத்து அந்த புன்னகை மாறாமல் எல்லாரையும் அரவணைச்சு அன்போடு அந்த சொல்ல செய்யக்கூடிய அந்த விஷயம் அப்படிங்கிறது தளபதி மேல ஒரு விமர்சனம் வைப்பார்கள். அவருக்கு மக்கள் ஆகாது, மக்களை அவர் அண்ட மாட்டார் அப்படின்லாம் சொன்னாங்க இல்லையா, அதெல்லாம் சுத்த பொய் அப்படிங்கிறத தெளிவாக தெளிவுபடுத்தி இருக்கிறது இன்னைக்கு நடந்த நிகழ்வு. அடுத்து வரக்கூடிய வாரங்கள்லையும் இதே மாதிரியான நிகழ்வுகள் நடக்க போகிறது. தளபதியினுடைய ஷூட்டிங் முழுமையாக முடிந்து விட்டதாக தகவல் வருகிறது. அடுத்தடுத்த கட்டங்கள்ல மக்களை இன்னும் நேரடியாக சந்திக்க இருக்கிறார்கள். இன்னும் திமுகவுக்கு எரிய வேண்டிய நிறைய பாகங்கள் பாக்கி இருக்கிறது. அதனால அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திப்போம். வெற்றி நிச்சயம்.